என்ன மனைவியோட நேர நீ தப்பிச்ச இல்ல என்ன வச்சுக்க மனைவி பாசம் உன்னை வந்து கட்டுப்படுத்துது. உன்ன மாதிரி உன்னை பிடிச்சிட்டு உன்னை தான் இழுக்கிறான். ஐயோ என் மேல தப்பு ரொம்ப இருக்குது சாமி, மன்னிச்சுக்கோங்க. ஏன் இழுத்தான்னு தெரியுமா? போச்சுங்க. எதனால? கள்ளச்சாராயத்தை குடிச்சதுனாலங்க. கள்ளச்சாராயத்தை குடிச்சதுனாலயா? ஆமாங்க. சரி, அதனால பாதிப்பு என்னன்னு வரும் பொண்டாட்டி உனக்கு அப்பப்ப அறிவுரை சொல்றதா கேள்விப்பட்டேன். நான் தான் கேட்கலீங்க. பசங்க போல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிக்க வைக்கிறேன். படிக்க வைக்கிறேன்? ஏன் முடியா? பையனை எங்க படிக்க வைக்கிற? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ்? அடடட, உனக்கு ரொம்பவும் குறும்பு அதிகமா போட்டு நீங்க தருதலையா இப்படி கள்ளச்சாராயத்தை குடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. யோக்கிய பயலுகையா நீங்கள். உங்களை எல்லாம் புடிச்சு எமலாவத்து கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய வடசட்டியில எண்ணெய சுட்டு எடுக்கணுமே. ஐயோ எங்களீங்களா? ஆமா. ஐயோ வேண்டாம் சாமி, வேண்டாம். தப்பு 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 இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சாமி. அதை விட கொடுமை இந்த பூலோகத்துல நீ இருந்து உன் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால யமன் வந்து போறவங்க எல்லாம் கொஞ்சம் திருத்தலாமே அப்படின்னு சொல்லி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கோவை மாவட்டம் தெற்கு தோட்டத்தின் சார்பா இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு சோலை மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்து காய்ச்சி முதற்குள்ளார காய்ச்சி ஆதிய கொண்டு வந்து பெருசா ஓ நீ மேலும் குடும்பம் உள்ள குட்டி நீ இந்த உன்னுடைய சகாக்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சேர போறீங்க. ரைட், கண்டவங்களோட சேரக்கூடாது. கல்யாணம் தெரியுமில்ல? தெரியுமில்ல? தெரிஞ்சுக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்.